ஆவணி மாதம் 30ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரமும் பிரதோஷமும் கூடிய ஞாயிறன்று ஆதி பரம்பொருளாக திகழும் ஹரியையும் ஹரனையும் போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர். செம்பஞ்சு குழம்பு தீட்டப்பட்ட மெல்லடியாள் தன் இடபாகம் பங்கன் தன்னை மேகம் தவிழும் வானாகி அந்த வானம் தன்னில் மதியாகி அந்த மதியை தன் செஞ்சடை மேல் வைத்தான் தன்னை. நெடுங்கடலை கடந்தவர் யாவரும் ஓடி ஒளிய ஓங்கி எழுந்து நின்ற ஆலகால நஞ்சை தான் உண்டு அந்த தேவர்களுக்கும் அமுது ஈந்தானை ஈசனை பிரதோஷ நேரத்தில் போற்றி பாடி வணங்குகிறேன். பார்க்கடலில் அரவின் மீது அரித்துயில் கொண்டவனை தேவர்களின் துயர் தீர்க்க அவதாரம் பல எடுத்தவனை அரக்கன் பலி சக்கரவர்த்தியின் கர்வம் அடக்கிட வாமனனாக உருவம் கொண்டு தன் காலால் 3 அடி மண் கேட்டு தந்தேன் என்று பலிக்கு முன்னால் விஸ்வரூபம் எடுத்து ஒரு பாத அடியால் மண்ணுலம் அளந்து 2வது அடியால் விண்ணுலகம் அளந்து 3ஆம் அடியை பலியின் தலைமையிலே வைத்து பாதாள லோகம் அனுப்பிய வாமன அவதாரத்தை கொண்டாடும் ஓணம் பண்டிகையில் விஷ்ணுவை போற்றி வணங்குகிறேன். உமையவளை இடபாகம் வைத்த ஹரனும் மகாலட்சுமியை மார்பில் வைத்த ஹரியும் நம்மை ரட்சிக்கட்டும்.